ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பாக்கியா சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது தான். அதுவும் எங்கள் கிராமத்தில் நாங்கள் எப்படி வைப்போம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் வேறு வேறு மாதிரி நிறைய ஐட்டம்லாம் போட்டு சமைப்பீங்க. எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சமைக்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வானலை வச்சாச்சு. எங்கள் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா வானல்னு தான் சொல்லுவோம். வானல் வச்சு அடுத்தது எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு. அப்படியே அடுத்தது கருவேப்பிலை. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க. நீங்களும் எவ்வளோ நாள், அதாவது எத்தனை மாதம்னு கூட சொல்லலாம், அக்கா சமையல் வீடியோ போடுங்க சமையல் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே கேட்டுட்ருந்தீங்க. உங்களுக்காகவே இன்றைக்கி மெனக்கிட்டு எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வீடியோ எடுக்க ஆள் இல்லாமல் ஸ்டாண்டை வச்சு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கிட்டு நடக்க முடியல, நகர முடியல. அப்படியே ஒரே இடத்துல நின்று சமைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. அடுத்தது என்ன பண்ணேன்னா, சிக்கன் குழம்புக்கு இட்லி பண்ணியிருந்தேன் காலையில். அது இட்லி யாரெல்லாம் எண்ணெய் சட்டியில் வச்சு சமைப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் கிராமத்தில் துணி வச்சு சமைப்பாங்க. ஆனால் நான் துணி வச்சு சமைக்கலை, எண்ணெய் தடவி அந்த சட்டியில் தான் சமைத்தேன். இட்லி நல்லா சேஃபாக சூப்பராக சாஃப்டாக எடுத்தாச்சு. அடுத்தது வெங்காயம் வதக்கிட்ட பிறகு தக்காளி போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம சேனலை பார்க்காதவங்கெல்லாம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உறவுகளே. தக்காளி போட்டாச்சு ஒரு வழியாக. உங்கள் அளவுக்கு சமையல் இல்லைனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சமையலை நான் செஞ்சுருக்கேன். பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உறவுகளே. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. தக்காளி வணங்கிட்ட பிறகு கறி எடுத்து போட்டுக்கலாம். நீங்களே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் என்னென்னத்தெல்லாம் சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து உங்களுக்காண்டி நான் போடுறத நினச்சா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணேன் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு. நிஜமாகவே ஐயோ, நினச்சே பார்க்க முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன்னே சொல்லலாம். என்னடா இது ஒரே இடத்துல நின்று எடுக்கிறது ஈஸி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நிஜமாகவே அது எனக்கு ரொம்ப 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 கஷ்டத்தை கொடுத்துச்சு. பிள்ளைங்கள எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டேன், போவா அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு 1/2 ஹவராவது சமைப்போம் இல்லையா, அதை அவங்க கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அவங்களால முடியல. பட் இருந்தாலும் உங்களுக்காண்டி நான் இன்றைக்கி எடுத்தே ஆகணுன்ற ஒரு முடிவில் தான் ஸ்டாண்டு வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி சமைப்பீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் லெவலில் இல்லைனாலும் எங்கள் லெவலில் இருக்கிறது பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். ஆனால் குழம்புலாம் வாசம் வந்துச்சு, நல்ல டேஸ்ட்டும் இருந்துச்சு, எங்களுக்கு இருந்துச்சு. பட் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கவும் இல்லைல்ல, சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ஒரு நாளைக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் அதை சாப்பிடுங்க. ஷார்ட் வீடியோவுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. தொடர்ச்சியாக நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டில் கொஞ்ச நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் வீடியோ போடலை. திரும்பவும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, முக்கியமாக பெல் பட்டனை தட்டிக்கிங்க. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பிள்ளைங்க கொஞ்சம் விளையாண்டாங்க. காலையிலே லீவ் விட்டாங்களே சம்மர் டைமில், அதான் அவங்க என்னவோ அந்த கட்டம் போட்டு இந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டம் விளையாடுறாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே சரி கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள கூப்பிட்டேன். வந்தாங்க.
அந்த இட்லி கறி குழம்பு வச்சு தான். அவங்க எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. சரி, அப்படியே விளையாண்டுட்டு கை கால் கழுவிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு 2 இட்லி போதும்னு சொல்லிட்டான். பாப்பா கேமரா பிடிக்கிறா, அவளுக்காண்டி ஒரு இட்லி. அவள் அதிகமாக சாப்பிட மாட்டான். நான் 2 இட்லி போட்டுக்கிட்டேன். குழம்பு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாகவும் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் வாங்க, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சமையல் சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க.